இந்த நாளிலே கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்க போகிற ஒரு செய்தி ஏசாயா 54ஆம் அதிகாரம் 4வது வசனம். அது ஒரே 2 வார்த்தை தான் இருக்கும். அதை வச்சுதான் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய தேவன் இந்த 7வது மாதத்தின் முதல் ஆராதனையில கர்த்தர் கொடுக்க போகிற ஒரு செய்தி. ஐசாயா chapter 54 verse 4 வாசிங்க. 54வது ஏசாயா. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இவ்வளவுதான். பயப்படாதே, நீர் வெட்கப்படுவது இல்லை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆமென். எந்த சூழ்நிலையில நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஒரு காலம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை வெட்கத்துல விட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய தேவன், இந்த நாளிலே நீர் கொடுக்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தாவே, அந்த ஆண்டவரே, ஆவியின் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், பயப்படாதே, நீ ஒரு காலம் வெட்கப்படுவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தை உள்ள அர்த்தங்களே வரப்போற நாட்களில் கொடுக்க போற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து நீர் பேசுவீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐசாயா 54ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வேதம் எப்படி சொல்லப்படும்? அது 3வது வசனத்தை வாசிங்கம்மா. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சன்னதியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாகி கிடந்த பட்டணத்தைகளை குடியேற்றுவிப்பார்கள். அடுத்த வசனம். பயப்படாது, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இந்த மாதத்தின் 7வது மாதத்துல கர்த்தர் கொடுக்கிறார், என் ஜனங்களை ஒரு நாளும் நான் வெட்கத்துல விட மாட்டேன். ஆமென். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தாய் தகப்பன் தாம் பிள்ளை வெட்கத்துல விடுவாங்களா? விடமாட்டாங்க. அப்போ இந்த கரு உருவாக்குன முன்ன என்ன கர்த்தர் ஒரு நாளும் வெட்கத்துல விட மாட்டார். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், யோவேல் 2ஆம் அதிகாரம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26, 27 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் மறுபடியும் வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். யோவேல் 2, எல்லாம் தெரிந்த ஒரு வசனம் தான். எடுங்க, பேஜ் நம்பர் 1061. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, யோவேல் 2ஆம் அதிகாரம் 26, 27. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயத்தை நடத்தி வந்த உங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்படுவதில்லை. நான் இஸ்ரவேல் நடுவிலே இருக்கிறேன் என்றும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்களை ஒரு பொழுதும் நான் போவதில்லை. அல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மறுபடியும் இந்த வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். எப்படி ஏசாயா 54ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். அதே போல யோவேல் 2ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா 430 வருஷமா இருந்தாங்க. ஆமென். வனாந்தரத்துல கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவுதான். எப்ப நம்ம கர்த்தர் அழைத்தாரோ நம்முடைய இறுதி வரையிலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்மளை பாதி வேலையை விட்டு போற கர்த்தர் அல்ல, முழுமையாக நம்ம ஆயுசு நாட்டில் இருக்கிற வரையிலும். ஆமென். எல்லா விதத்திலும் அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு வாசிங்க.
நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என்னுடைய ஜனங்கள் நீ நான் யார் என்றார் கர்த்தர். என்னுடையவர்கள் கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். நமக்கு யார் பெரியவர்? அவர்தான் நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நீ நாமம். ஆமென். அவருடைய பிள்ளைகள் சீஷராய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். அவருடைய பிள்ளைகள் அவர் ஏற்றுக்கொண்ட நீ நாமம். கர்த்தர் ஒரு நாளும் வெட்கத்தில் விட மாட்டார், வெட்கப்படுத்துவதும் இல்லை என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஐசாயா 45ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஐசாயா 45:17. ஏன்னா முதல்ல என்ன சொன்னாரு? ஏசாயா 54ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26-27 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க என்ன சொல்றார்? வாசிங்க 45ஆம் அதிகாரம் ஐசாயா chapter 45:17. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமல் கலங்காமல் இருங்க. எதை குறித்து வெட்கப்படாமல் கலங்காமல் இருங்க. ஆமென். அல்லேலூயா. எதை குறித்தும் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமல் கலங்காமலும் இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. அவமானப்படுத்துறாங்களே, கவலைப்படாது. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து சில காரியங்களை அந்த வேதத்தின் மூலியமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் ஒரு நாளும் அவர் வெட்கத்தில் விட மாட்டார். அல்லேலூயா. சங்கீதம் 25ஆம் சங்கீதத்துல சாம் 25:1-3 சங்கீதம் 25ஆம் சங்கீதம் தாவீது ராஜா இப்படி எழுதுகிறான் பாருங்க. ஏன்னா அவன் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நடந்தது. ஆனால் கர்த்தரையே நாமத்தையே அவன் துதித்துக் கொண்டிருந்தான். இதை குறித்து தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 1, 2, 3 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். என் தேவனே உம்மையே நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி நான் எந்த காரியத்தை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ்விடாதேயும். அடுத்த உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் வெட்கப்பட்ட நேரங்களிலே. அவன் ஆண்டவரிடத்துல தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றான். இதான் நம்மளும் ஜெபம் பண்ணோம். ஆமென் இல்லையா? ஏன்னா ஒரு இடத்துல ஜெபம் இருக்கும், ஒரு இடத்துல பாடல் இருக்கும். ஆமென். சங்கீதக்காரனுடையது. இப்போ அவன் ஜெபிக்கிறான். அப்ப ஏதோ வெட்கப்பட்டு போயிருக்கிறான், ஏதோ அவமானப்பட்டு போயிருக்கிறான். ஆமென். அதுக்காக அவன் ஜெபம் பண்றான். சத்துருக்கள் மத்தியில அவமானத்தில் நின்று இருக்கிறான், வெட்கப்பட்டு போயிருக்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றான் தாவீது ராஜா இந்த இடத்துல? கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே உம்மையே நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு. ஆமென். அல்லேலூயா. இது ஒரு ஜெபம். இது ஆமென். இது ஒரு ஜெபம். நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில் இருக்கும் பொழுது நாம் ஜெபிக்கணும். அதுதான் கர்த்தர் கொடுக்கிறார் இந்த வசனத்தை. உம்மை நோக்கி காத்திருக்கிற என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும்.
என் சத்துருக்கள் என் மேற்கொண்டு மகிழ விடாதேயும். ஆமென். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்ம யாரை படுத்துகிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போய்விடுவார்கள். காரணம், இவர்கள் எல்லோரும் என்னுடைய ஜனங்கள். நம்ம தான் ஆண்டுடைய பிள்ளைகள். ஆமென். அப்ப நம்மளை வெட்கப்பட ஆண்டவர் விடுவாரா? இருக்கலாம், சில சூழ்நிலை இருக்கலாம். ஆமென். அதுதான் வாழ்க்கை இல்ல. ஆமென். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். இந்த வெட்கப்படுகிற நேரத்துல நீ ஜெபம் பண்ணிருக்கலாம், ஆனா உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறான். அல்லேலூயா. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆமென். அல்லேலூயா. முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுவர்களே வெட்கப்பட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் 29:1-7 சொல்றான். நமக்கு எதிராக வெட்கப்படுத்துகிற வருகிற சத்துருக்கள். ஆமென். நம்ம யாரை வெட்கப்படுத்த வருகிறது? சத்துருக்கள். நம்ம யார் அவமானத்தில் கொண்டு வருகிறவர்கள்? சத்துருக்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் பாருங்க, 91ஆம் சங்கீதம் 7-8 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான். வாசிங்க. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை 7-8. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன்னை வெட்கப்படுத்தும்படிக்காக உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், வலதுபுறத்தில் 10000 பேர் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கும் வரும் பலனை காண்பாய். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நிமித்தம். ஆமென். இது உலகத்து காரியத்தை குறித்து கர்த்தர் பேசல. தேவனுக்காக வாழ்கிற பிள்ளைகள் ஒரு கால் வெட்கத்தில் விழுந்தா, தேவனுக்காக சத்தியத்திற்கு வாழ்கிற பிள்ளைகள், கர்த்தரை அதிகமாக நேசிக்கிற பிள்ளைகள். ஆமென். இது உலகத்துக்கு சொல்லல. ஆமென். உலகத்துல எல்லாம் இருக்குது. என் ஜனங்கள், அப்ப அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? பரிசுத்தமா இருப்பாங்க. அவருடைய ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? தெய்வ பக்தி உள்ள ஜனங்களா இருப்பாங்க. அப்படிதானே? சொல்லுங்க. அப்படிதானே? என் ஜனங்களே நான் ஒரு நாளும் வெட்கத்தில் விடுவதில்லை, வெட்கப்படுத்துவதும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அவருடைய ஜனங்கள் நம்ம எப்படிப்பட்ட ஜனங்கள்? நம்ம பரிசுத்தம் உள்ள ஜனங்கள். சொல்லுமா? அல்லேலூயா. தேவ ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்கள். ஆமென். தேவனுக்காக வாழ்கிற ஜனங்கள். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிற ஜனங்கள். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிற ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் மத்தியில. ஆமென். அவமானம் வந்தா, நிந்தை வந்தா, ஆமென், அல்லேலூயா, நீங்கள் ஒரு நாள் வெட்கப்படாமல் காத்துக் கொள்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு இந்த இடத்துல? உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும், வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பா என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம ஒரு நாளும் வெட்கத்துல கர்த்தர் விட மாட்டார். எந்த வயசுல இருந்தாலும் சரி. ஒரு கால திருமணம் ஆகாத 30 வயசு 40 வயசு ஆயிட்டு இருந்தா கூட பலர் என்ன சொல்லுவாங்க? இன்னும் கல்யாணம் ஆகலையே. அப்ப அந்த இடத்துல அவங்க தலை குனிவாங்களா இல்லையா? வெக்கத்தில் விழுவாங்களா இல்லையா? அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி ஜெபம் பண்ணணும். தாவீது ராஜா ஜெபம் பண்ணது போல நம்ம ஜெபம் பண்ணணும். குடும்ப வாழ்க்கையில போராட்டம், அவமானம் வரும்போது வெட்கப்படுறீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஆமென். பண்றீங்களா இல்லையா? அந்த டைம்ல தான் நம்ம ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம யாரை வெட்கப்படுத்துகிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சங்கீதம் புத்தகம் 3ஆம் அதிகாரம், சங்கீதம் சாப்டர் 3 verse 6, 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10000 பேருக்கும் நான் பயப்படேன். எனக்கு விரோதமாய் சுற்றி இருக்கிற படையெடுத்து வருகிற 10000 பேருக்கு நான் பயப்படேன். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லோரும்
தாடியில் அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போடுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான ஒரு வசனம், ஏசாயா 41ஆம் அதிகாரம். இந்த வசனத்தெல்லாம் வச்சு நீங்க வாசிங்க. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 11 இருந்து 14 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஐசாயா 41 இதோ verse 41 verse 11 to 14 வாசிங்க. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சல் அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சல் அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இருபொருள் ஆவார்கள். தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. பயப்படாத, வெட்கப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அதுதானே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். வேதம் சொல்லுகிறது, பவுல் மூலியமாய் கர்த்தர் எழுதுகிறார். ரோமன் சாப்டர் 10 verse 11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று அவன் வெட்கப்படுங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. வெட்கப்படுவது இல்லையா? அதுதான் கரெக்டா வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இவ்வளவுதான் நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல, சுயமா சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கத்தில் விட மாட்டார் கர்த்தர். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்படுவதில்லை. எத்தனை முறை நான் சொல்றது ஒரே மாதிரி வாசிங்கம்மா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. தேவனை விசுவாசிக்கிற எவனோ வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எது நடந்தாலும் நன்மைக்காகத்தான். ஆமென். கர்த்தர் அனுமதி இல்லாமல் வெட்கத்தை நம்ம யாரும் கொண்டு வர முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நாம் வெட்கப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நிரந்தரமாய் வெட்கத்தில் கர்த்தர் விட மாட்டார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் இல்லாம ஒரு காரியம் நமக்கு நடக்காது. அது எது நடந்தாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, வெட்கம் இருந்தாலும் சரி, ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, அவர் இல்லாம. பிரதர் கூட்டு உள்ள கூப்பிடுது, சத்தம் கேட்கிட்ட காது. சார் கம் இன்சைட். அல்லேலூயா. வாசிங்க வசனத்தை. அவரை விசுவாசிக்கிறவன் மெதுவா வாசிங்க. திரும்ப நான் வாசி சொல்ல மாட்டேன், மெதுவா வாசிங்க. அவரை யாரை இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுதுப்பா. சத்தியம் சொல்லுதுப்பா. இந்த சத்தியம் தான் வார்த்தை தான் தேவன். இந்த வார்த்தை சொல்லுது. ஆண்டவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு கால் அவன் வெட்கத்தில் இருந்தாலும் அவன் வாழ்க்கை வெட்கத்தில் முடியாது. ஆமென். நான் திரும்ப சொல்ற மாதிரி, எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அவர் அனுமதி இல்லாமல் நடக்காது. அவர் அனுமதி இல்லாமல் யாரும் அனுப்ப மாட்டார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம வெட்கத்தில் இருக்கலாம், அவமானத்தில் இருக்கலாம், நிந்தையில இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை அதுதான் முடிவெடுத்துறாதீங்க. வெட்கத்துக்கு பதிலா இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். இதோட வேதம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
எங்க அவமானத்தில் நின்னமோ அங்கே கர்த்தர் நம்மை உயர்த்துவா. எங்க தலை குனிந்து நின்னமோ அங்க தலை நிமிர வைக்குவார் கர்த்தர். அவர்தான் கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான் மாத்திரம் நினைச்சிடாதீங்க. ஆமென். இது பாடு. ஏதாவது பாடு. ஆண்டவர் பிதாவுக்காக ஆண்டவராகிய கர்த்தர் பாடுகள் அனுபவிச்சார். ஆமென். மனுஷகுமாரனை கர்த்தர் அனுப்பினார். ஆமென். இது பாடுகள். ஆமென். பாடுகள் நிமித்தம் தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். அடிக்கடி பாசமா சொல்லுவாங்க, இந்த சிலுவைக்கு பின்னாடி ஒரு மகிமை இருக்கிறது. ஒரு பாடுகள் பின்னாடி ஒரு சிங்காசனம் இருக்கிறது. இந்த பாடுகளுக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. முதல்ல நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும்னா நம்ம பாடுகள் அனுபவிக்கப்பட வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அவமானம் இருக்கலாம், வெட்கத்தில் இருக்கலாம், ஆனா வாழ்க்கை அதுதான் ஜனங்க அவ்வளவுதானே கதை அப்படியே போயிடுவான்னு நினைச்சிருவோம். ஆமாம். ஆனா எங்க வெட்கப்பட்டு அங்கே கர்த்தர் நம்மை உயர்த்துவான். எங்க நம்மளை தலை குனிய வைத்தாங்களே அங்கே தலை நிமிர வைக்குவார். ஜனங்கள் மத்தியில கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவனை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஆமென். என்ன சொல்ற, அவனை வெட்கப்படுவதில்லை. நீ யாரும் அவமானப்பட்டோம் ஒன்னும் தப்பா நினைச்சுக்காது. நம்ம எதுக்காக அந்த அவமானப்பட்டோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம பக்கம் தப்பு இருக்குதா சிந்திச்சு பாருங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம பொறுமையா போய் செய்யாததை சொல்லி அவமானப்படுத்தோம் நம்ம சும்மா இருப்போமா? இருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அருமையா சொல்றாரு பாரு. வேதமே சொல்றான். இந்த வேதம் முழுசா சொல்றான். அவர் நம்பினா, அவனை விசுவாசித்தா, ஆமென், உன்னை வெட்கத்துல விடமாட்டார். ஒரு கால் வெட்கத்துல இருந்தாலும் அந்த வெட்கத்தை எடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதான் ஒரே சொல்றேன், எந்த இடத்துல நீ அவமானத்தில் நின்று அந்த இடத்துல கர்த்தரை உயர்த்துவார், தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. சங்கீதம் 50 சங்கீதம் 7வது வசனம். Psalm 50:7. சங்கீதம் 50 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை வாசிங்க. ஏசாயா, என் ஜனமே கேள், என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாக சாட்சிடுவேன், உமக்கு விரோதமாக சாட்சிடுவேன். நானே தேவன் உன் தேவனாய் இருக்கிறேன். ஏசாயா 50 அதிகாரம் 7வது வசனமா அது? இல்ல, சங்கீதம் 50 சாரி மன்னிக்கலாம். ஏசாயா 50 அதிகாரம் 7வது வசனம். வேதம் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். பத்தியா, நீ வெட்கப்படும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். சொல்றார் பாருங்க, நம்ம வெட்கத்தில் இருக்கும் போது. ஆமென். நம்ம வாழ்க்கை வெட்கத்திலே முடியாதுங்க. வெட்கத்திலே ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை வெட்கத்துல முடியாது, அவமானத்துல முடியாது. என்ன சொல்றாரு இந்த இடத்துல? ஏசாயா 50 அதிகாரம் 7வது வசனத்துல, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இவ்வளவு நாள் நான் பேசி நின்றேன், அது ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு பாருங்க. சொன்னாரா இல்லையா? நான் சொன்னேன், எங்க நீ தலை குனிந்தாயோ அங்கே உன்னை நிமிர வைக்குவா. எங்க நீ அவமானப்பட்டாயோ அங்கே கர்த்தர் அந்த ஜனங்கள் மத்தியில உயர்த்துவா. ஆமென். அப்ப கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகள் அவமானப்படும் போது கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார். அதனால்தான் ஏசாயா 57 கரெக்டா சொல்றார் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். எப்பொழுது? அவமானத்தில் இருக்கும் பொழுது, வெட்கத்தில் இருக்கும் பொழுது, போராட்டத்தில் இருக்கும் பொழுது. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அதனால் என் முகத்தை கற்பாரை போல வாக்கினேன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அருமையான ஒரு வசனத்தை கொடுக்கிறார் பாருங்க. அவமானத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, வெட்கப்படுகிற நாட்களில் கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார்.
ஆமென். நம்மோடு கூட இருக்கிறார். என்ன இப்படி பண்றேன்னு யார் இல்லையா? இல்ல, கர்த்தர் இருக்கிறார், இருக்கிறார், இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன். அல்லேலூயா. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல எல்லாம் அந்த வெட்கப்படுவதில் அதுக்கு ஒரு பலப்படுத்துகிற வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். நீ அவமானம் இருக்கும், நான் உனக்கு துணையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக பத்தியா இப்ப வரார் இல்லையா? நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? அவர் நாம் அவமானப்படுகிற இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். தலையை உயர்த்துவார். இப்போ நம்ம அவமானத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது வெட்கப்படுகிற நாட்களிலே கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் எழுதி வச்சுக்கீங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனம் ராம் பண்ணுமா? உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், இரட்டத்தனையான பலன் வரும். இளைச்சலுக்கு பதிலாக, இளைச்சலுக்கு பதிலாக பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். வெட்கத்திற்கு பதிலாக ஆமென், இரட்டத்தனையாய் கர்த்தர் நமக்கு காரியத்தை செய்கிறார். ஆமென். அருமையான ஒரு வசனம். ஆமென். நீங்க வெட்கப்படும் போதெல்லாம் நினைச்சுங்க, இரட்டத்தனையா ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. அல்லேலூயா. என் ஜனங்களை நான் ஒரு நாள் வெட்கத்தில் விட மாட்டேன், வெட்கப்படுத்துவதும் இல்லை. ஆமென். அந்த நேரத்தில் நான் துணையா இருப்பேன். ஆமென். துணையா இருந்தும் இப்பேற்பட்ட காரியங்களை நான் செய்வேன். ஆமென். அல்லேலூயா. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஆமென். அல்லேலூயா. வருமோ வராது? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? வெட்கப்படும் போது, அவமானப்படும் போது, நிந்திக்கும் போது உங்களை நீங்க நினைச்சுக்கணும், இன்னொரு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. தேவனுக்காக வாழ்கிற நீ என் நாமம். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு சாட்சி வாழ்கிற நீ என் நாமம். அல்லேலூயா. தேவனுடைய சத்தியத்துக்குள்ள வாழ்கிற நீ என் நாமம். அவங்களுக்கு தான் உபத்திரம், போராட்டங்க, பிரச்சனைங்க. யார் அதிகமா சத்தியத்தை பேசுறோம் அவனுக்கு தான் பிரச்சனை, அவனுக்கு தான் எதிரிங்க. குடும்பத்துல எதிரிங்க, சத்துருக்களா நிக்குவாங்க. ஆமென். அல்லேலூயா. அவங்க மத்தியில கர்த்தர் ஒரு நாள் நம்மளை உயர்த்துவா. ஆனா என்ன சொல்றாரு இந்த இடத்துல? ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு 8ஆம் அதிகாரம் 20-22 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஜோப் chapter 8 verse 20 and 21 and 22. யோபு 20ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 20-22 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை. பாருங்க, தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை. நில்லுங்க. ஆமென். நீங்க யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது உத்தமன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப உத்தமன்னா யாரு? வாசிங்க அந்த வசனத்தை. இப்ப இந்த உத்தமனுக்கு வருகிற போராட்டங்கள், இந்த உத்தமனுக்கு வருகிற பலவிதமான அவமானங்கள், நிந்தைகள், ஆமென், யார் அவன்? 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, ஊஸ்து தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகனமாய் இருந்தான். அவன் தான் உத்தமன், தேவனுக்கு பயந்தவன். ஆமென். எந்த பொல்லாப்பு காரியம் செய்யாத ஒரு மனுஷன் உத்தமன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உத்தமனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒருவனையும் வெட்கத்துல விட மாட்டார். ஆமென். அதான் யோபு சொல்றான் 8:20-22. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும்
யாருக்கு சொல்றதுன்னா வெட்கப்பட்டு போயிருக்கிற ஜனங்களே ரெட்டத்தனையாய் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் இல்லையா? இதெல்லாம் செய்வார், இதெல்லாம் செய்வார். உத்தமனா இருக்கணும், தெய்வ பக்தி உள்ள ஜனங்களா இருக்கணும், பொல்லாப்புக்கு கெட்டங்களுக்கெல்லாம் விலகி இருக்கணும். ஆமென். அவனுடைய வாழ்க்கையில உபத்திரங்கள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, வெட்கத்துல விழும்போது, ஆமென், இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். யோபு 8ஆம் அதிகாரம் 20, 21, 22. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. உலக ஒருத்தரும் நீதிமான் இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பார்வையில் நீ நாமும் நீதிமான்களாய் உத்தமர்களாய் இருக்கிறோம். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. உலகத்தில் நாம் நீதிமானா இருக்காம இல்ல, உத்தமன் இல்லைன்னா தேவனுடைய பார்வையில நீதிமான உத்தமனா இருக்க காரணம் அவர் சத்தியத்தை நம்ம கேட்கிறோம். ஆமென். அவருடைய சத்தியத்தை நம்ம வாசிக்கிறோம், அந்த சத்தியத்தை நாம் நடக்கிறோம். அப்ப நீ நாம யாரு? உத்தமர்கள். இந்த உத்தமனுடைய வாழ்க்கையில அவமானம், போராட்டம் வரும் பொழுது, நிந்தை வரும் பொழுது கர்த்தர் எப்படி இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனை பலனே வரும். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நீ நாம எல்லாரும் வெட்கத்தில் விழுந்திருக்கலாம், ஆனா என்ன பலன் இருக்குதான்? ரெட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டத்தனையான ஆசீர்வாதம். எங்க தலை எங்க அவமானம் நின்னமோ அந்த இடத்துல என்ன செய்வார் கர்த்தர்? எங்க தலை கீழே போட்டு அந்த இடத்துல தலையை உயர செய்வார். அவர் விசுவாசிக்க வேண்டும். அதான் சொன்னார் இல்லையா, ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வேதம்னா யாரு? கர்த்தர். கர்த்தர்னா யாரு? வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. அதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல, வார்த்தை தேவன், தேவன் வார்த்தை, தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். ஆமென். அப்ப இந்த வார்த்தை அவர்தான் சொல்றாரு, என விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 20, 21, 22. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. யோபு 8:20 வாசி. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை. ஏன்னா உத்தமன் யார்? இந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது யார் உத்தமனா காமிக்கிறாரு? யோபு காமிக்கிறார். முதல் அதிகாரத்துல உத்தமன். ஆமென். தேவனுக்கு பயந்தவன். ஆமென். இந்த பொல்லாத காரியங்களை விட்டு விலகி இருக்கிறவன். ஆமென். பரிசுத்தமாய் இருக்கிறவன். ஆமென். அப்ப இந்த உத்தமனை யாரு சொல்றார்? யோபு சொல்றார். வாசிங்க. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, உத்தமனை ஒரு காலம் வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்க தேவனுக்கு விரோதமா செய்யறவங்களுக்கெல்லாம் கையே கொடுக்க மாட்டார், கையை எடுத்துடுவார். இன்னைக்கு நல்லது செய்யறாங்களோ இல்லையோ, உலகத்துல கெட்டது செய்யறதுக்கு முன்ன நிக்கிறான் கிறிஸ்தவன். யார் வீட்டு பிள்ளைக்கு இவன் டைவர்ஸ் பத்தி பேசின்னு இருப்பான், ஆனா இவன் வீட்டு பிள்ளை பத்தி டைவர்ஸ் பேச மாட்டான். பேசுறாங்களா இல்லையா? செய்யறாங்களா இல்லையா? விட்டுறா. ஆனா உன் புள்ள விட்டுக்கிறானா? உன் புள்ள விட சொல் முதல்ல. அதை விட அது கேட்கணும். அதுக்கு அந்த என்ன ஜனங்களே தெரியல. எந்த குடும்பத்தை யார நீ விட்டுடு வாழ்றன்னு சொன்ன அந்த பொம்பளை அந்த குடும்பம் சொல்லணும், உன் குடும்பத்துல இருக்கிறாங்க அவனை விட்டு ஓட சொல்லு, டைவர்ட் பண்ண சொல்லு. என் பிள்ளை டைவர்ட் பண்ண சொல்லுவாங்களா? ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நன்மைக்கெல்லாம் யாரும் முன்ன நிக்கிறது இல்லை, தேவனுடைய வார்த்தை பேசுறதுலாம் நிக்கிறது இல்லை. ஆமென். உடைக்கிறது. இங்க சொல்ற பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கறதும் இல்லை. நான் தான் முயற்சி பண்ணி ஒரு குடும்பத்தை ஒடிச்சாலும் சரி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் புடிச்சா அந்த குடும்பத்தை யாராலும் ஒடிக்க முடியும். ஆமென். பொல்லாதவர்களுக்கெல்லாம் கையே கொடுக்க மாட்டேன். இன்னும் இயேசு கிறிஸ்து ஏத்துக்கணும். இந்த அப்பத்தை சாப்பிடுங்க ஜனங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஏத்துக்குவாரா? ஏத்துவார். முக்கியதா பின்னாடி வேட்டு பின்னாடி இருக்கிறான் அவனுக்கு. அந்த குடும்பத்தை ஒடிக்கிற ஒன்னு ஒடிச்சவன் குடும்பம் 10 ஓடி போகுது இப்போ. ஆமென். நன்மை செய்யணும். அல்லேலூயா. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள். துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும். அல்லேலூயா. துன்மார்க்கருடைய கூடாரம், துன்மார்க்க வேலை செய்யற கூடாரம், ஆமென், அழிஞ்சு போயிடும்.
நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன், உன் குடும்பத்தை பார்த்து உன் பிள்ளைய பார்த்துக்கோ. இன்னொரு வீட்டில் பிள்ளை நடக்கிற பிரச்சனையில நீ தலையிடாத. ஆமென். அல்லேலூயா. நீ நிறைய பேர் இன்னொரு குடும்பத்தில் தலையிட்டதுனால எத்தனையோ குடும்பம் உடைஞ்சு போச்சு. ஆமென். அல்லேலூயா. நீ எத்தனையோ குடும்பம் வெட்கத்தில் நின்று இருக்குது, சொல்ல தெரியாம நின்று இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேவன் ஒரு காலம் நம்மை வெட்கத்துல விடமாட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 71 சங்கீதம் 1 வசனம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஆமென். இது ஒரு ஜெபம். ஆமென். அவமானத்திற்கு வெட்கப்பட்டு இருக்கும் போது. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றார் இந்த இடத்துல? கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் குழந்தை இல்லை, எவ்வளவு அவமானப்பட்டிருப்பான், எவ்வளவு வெட்கப்பட்டு இருப்பான். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அவமானத்தின் மத்தியில கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தாலா இல்லையா? என்ன சொல்றது? முதல்ல நீங்க 1 சாமுவேல் வாசித்தீங்கன்னா நிறைய காரியங்களை குறித்து அதில் பேசப்பட்டிருக்கிறது. பல விதமான காரியத்தின் மத்தியில் வெட்கத்தில் இருந்தான், வெட்கப்பட்டு போனான். ஆனால் ஆண்டவரை பிடிச்சிட்டான். யாரை பிடிச்சா? என்ன விசுவாசத்தை என்ன சொல்லப்பட்டது? ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிச்சா 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 வாழ்க்கை அவமானத்திலே போயிடுச்சா? குழந்தை கொடுத்தாரா இல்லையா? அதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்களை கொடுத்தார். ஆமென். எத்தனை? அப்படியா? பேரு கடவுளை கையை தட்டுப்பா, எங்க தெரியலையாப்பா, அது கொஞ்சம் எங்க எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். பார்த்தியா? வெட்கப்பட்டா சக்கல் ஏத்தி, அது அங்கதான் வந்தது. இந்த வார்த்தை எங்க வந்ததுன்னா பைபிள்ல தான். சொல்றாங்களா இல்லையா? என்ன சொல்றாங்க? அதை கரெக்டா சொல்றீங்க. அவமானம். இன்னொருத்திக்கு குழந்தை பிறந்துச்சு, சும்மா இருக்குமா? இல்லாத ஆட்டம் ஆடிக்குது. 1 சாமுவேல் 2:21 வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை அவர் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். அப்பா கையில தட்டுப்பா. பாவம் சங்கீதாவுடைய ஜெபம் அப்பா ரொம்ப படிக்கிற பொறுத்தது. ரியலா கர்த்தர் செய்வான். ஏன்னா சங்கீதாவுக்கு தான் இது தேவை. ஆமென். ஏன்னா நான் சங்கீதம் பாடுறதுக்கு நிறைய புள்ளிங்க வேணும் இல்லையா? ஜெபிக்கிறது நிறைய புள்ளிங்க வேணும் இல்லையா? வாசிக்கிறதுலாம் புள்ளிங்க வேணும் இல்லையா? பத்தி அப்ப நான் நினைக்கிறேன் இந்த அதிகாரத்தை வச்சு அவங்க ஜெபம் பண்றேன். கட்டாக்குன்னு எடுத்தாங்க அந்த வசனத்தை இல்லையா? கர்த்தர் செய்வான். ஒரு நாளும் வெட்கத்தில் விட மாட்டான். நேரம் ஒன்று வரும். ஆமென். அல்லேலூயா. இப்போ சங்கீதா 8 வருஷம். உனக்கு எத்தனை வருஷம் ஆச்சுமா? பத்தியா? 8 வருஷம். அப்போ ஆண்டவர் கொடுக்க போறார். எப்படி அனிதா கொடுத்தாரோ அதனால் 8 வந்து 8ஆம் நாள் விருத்த சேதனம் கர்த்தர் செய்தார். 8வது பிள்ளை தாவீது ராஜா. ஆமென். அல்லேலூயா. 8ன்றது ரொம்ப முக்கியமாக நாங்கள் எதிர்பார்ங்க. என்ன 8 எழுதிருக்குறாங்க? 1, 2, 3 ஏப்ரல்ல அது 3 ஆசீர்வாதம் வருது. 888 இது இப்ரூ கிளாஸ் நடக்குது. ரொம்ப அருமையாக நடத்துகிறார் கிளாஸ். இந்த 8 முக்கியமான காரியம். அதில் 1 8ஆம் நாள் கர்த்தர் ஆலயத்தில் பேர் வச்சாங்க. அது விருத்து சேதம் சொல்கிறாங்க, நம்மளாம் பேர் வச்சோன்னு சொல்கிறோம் இல்லையா? தாவீது வம்சத்தில் பிறந்தார். அவர் 8வது பிள்ளை. அது இன்னொரு 8 என்ன நான் அப்படி அடுத்த வாரம் சொல்கிறேன். அந்த 8 8 பற்றி பேசலாம். ஆமென். கரெக்டா? அல்லேலூயா. அப்போ
சங்கீதாவுடைய ஜெபம் கர்த்தர் கேட்கப்படுகிறது. கைகள் தட்டி தேவ நாமத்தை நான் மகிமைப்படுத்து. அவன் பாரமா அந்த அதிகாரம் வச்சு அவன் ஜெபம் பண்றாங்க. எனக்கு சாம்பல் வேணும், எனக்கு பிள்ளைங்க வேணும். டக்குன்னு எடுத்தாங்க அந்த வசனத்தை. அப்ப அந்த அறிக்கை செய்திருக்கிறாங்க தேவனுடைய சமூகத்துல. ஒரு பிள்ளை வேணாம், இன்னும் பிள்ளைங்களை எனக்கு கொடு. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். எப்படி அனிதா சகோதரிக்கு 8 வருஷத்துல பிறந்தாங்களோ அதே போல ஆமென். இந்த வருஷத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. கண்ணீர் ஏன்னா பட்ட அவமானம். இப்ப இந்த இடத்துல எங்க போனாலும் குழந்தை இல்லை. எப்படி அண்ணால் எவ்வளவு கவலைப்பட்டா, எவ்வளவு வெட்கப்பட்டு போனா ஜனங்கள் மத்தியில, குடும்பத்தின் மத்தியில. எங்க போனாலும் குழந்தை இல்லையா, அவனுக்கு குழந்தை இல்லையா கேட்கிறாங்களா இல்லையா? அப்ப அந்த குழந்தை தாய், அந்த தாயுடைய மனக்கண்கள், மனவேதனை எப்படிப்பட்டு இருக்கும் என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த மனவேதனை தான் இருந்த அண்ணாள். அவளுக்கு குழந்தை இருந்தது, இல்லாத ஆட்டெல்லாம் ஆடுனா. ஆனா கர்த்தர் அவளை காட்டிலும் முதல் தீர்க்கதரிசி சாமுவேலை அன்னாள் மூலியமா கர்த்தர் கொடுத்தார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்பட. முதல் ப்ராபசி சொல்ற முதல் ஆள் சாமுவேல். ஆமென். கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். ஒரு நாளை யாரும் வெட்கத்துல விட மாட்டார். வெட்கப்படுத்துவதும் இல்லை. நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. கொடுக்கிறது அருமையா கர்த்தர் கொடுப்பார். ஆச்சரியமா கர்த்தர் கொடுப்பார். அற்புதமான குழந்தையை கர்த்தர் கொடுப்பார். ஏதோ ஒரு திட்டம், ஒரே ஒரு திட்டம். ஆமென். ஏன்னா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருந்தது. அப்படிதான் சொல்றது, மூடப்பட்டு இருந்தது. யாரால? கர்த்தரால். அவன் ஜெபம் பண்ணான். அவன் கர்த்தரால ஜெபம் பண்ணதுனாலதான் சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அதான் முதல் தீர்க்கதரிசியை கர்த்தர் இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபையில வேலை இல்லாதவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. பலனுமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. கடன் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் யாரும் அவமானப்படாதீங்க. எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நீங்க ஜெபம் பண்ணுங்க, எழுதி கொடுங்க என்கிட்ட. நான் சபை மக்கள் கிட்ட சொல்லி நாங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்ல பாருங்க. எல்லோருடைய ஜெபம் கர்த்தர் பதில் கொடுப்பார். எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது எப்படி சொல்றது தேவைப்படாது. எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது நீ சொல்லாதே. நம்மெல்லாம் யாரு? வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அப்பத்தை ரசத்தை சாப்பிடுகிறவன். ஆமென். சபை எல்லாரும் ஒரே ஐக்கியமா இருப்பார்கள். எல்லாம் ஒண்ணு, நம்ம எல்லாம் பிரிவினை இல்லை. ஆமென். சங்கீதாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. அப்படின்னா அப்படி ஆக கடவுள். சீக்கிரமா புயா சத்தம் நம்ம கேட்கணும். என்ன சத்தம் அது? என்ன பூனைங்க மாதிரி கத்துறீங்க? உங்க வீட்டுல பிள்ளைங்களாம் அப்படிதான் புயான்னு வந்துச்சா? அந்த சத்தத்தை நம்ம கேட்கணும், நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொன்னாலே ரோமர் 10:11 வாசிமா. ரோமன் சாப்டர் 10:11 வாசிமா. நீயே வாசிமா. இருமா, அவங்களே வாசிக்கணும். ரோமன் 10:11 அவர் தமிழோட வாசனம். ரோமன் சாப்டர் 10:11. ஆமென். அல்லேலூயா. அவர்கள் அதிகமாக விசுவாசமே இல்லை. நான் அதுதான் சொல்றேன், ரிச்சியரை வாப்பா வந்து பின்னாடி கொஞ்சம் உக்காந்துக்க போதும், எனக்கு ஏதோ ஒரு தூண் உக்காந்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அவர் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பலம் வந்த மாதிரி இருக்கும். கோலியாத் உக்காந்தா எப்படி இருக்கும்? எனக்கு கோலியாத் மாதிரி, கோலியாத் இல்லை, கோலியாத் மாதிரி நல்லா அப்படி ஜவானாக உக்காந்தாருன்னா எப்படி இருக்கும்? அப்போ நான் சொன்னவா நான் முடிச்சுட்டு நாஸ்டல் சாப்பிட்டு போகலன்னு வரமாட்டேன். வாசிமா. அவ்வளவுதானா? இங்கிலீஷ்ல வேற இல்ல. The scripture says, everyone who believes இங்க என்ன பண்ணு? whoever believes in him will not be put to shame. இப்படிதான் இருக்குது. இங்க என்ன எழுதி இருக்குது? for the scripture. அது என்ன எழுதுதா? அது வேத வசனம் இல்ல, வேதம். ஆமென். சொல்லுங்க. நிறைய ப்ராப்ளம் இருக்குது பைபிள்ல. அன்னைக்கு ஹீப்ரூ கிளாஸ் எடுக்கும் போது கூட அவர் பாஸ்டர் எடுக்கிறாரு. அதாவது இந்த லாங்குவேஜ் 5வது வார்த்தை இது ஹீப்ரூல வந்து 5th வேர்டு இது. ஆமென். அப்போ வந்து குமாரி வந்து கன்னட பைபிள் வச்சுன்னு இருக்குது. அதுல வந்து ஹாலே அதுதான் முதல் வார்த்தை. சங்கீதம் முதல் அதிகாரம். ஏன்னா அந்த டிஃபரன்ஸ் சொல்றேன் பாரு வேதத்துல. சங்கீத புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. தமிழ் என்ன சொல்ல, அதாவது வசனத்துக்கு முன்னாடி
இங்கிலீஷ் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. ஏன்னா இந்த வேதத்துல அங்கங்க சில விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப ஸ்கிரிப்சர் எவ்வளவு பெரிய வார்த்தை இது இல்லையா? வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் வெட்கத்துல விட மாட்டான். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு நாளும் வெட்கம். ஸ்கிரிப்சர் வேதம் 119 சங்கீதம் முதல் மேல என்ன? ஹாலே. அதுதான் முதல் வார்த்தை. ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை ABCD 22 ஆல்பபெட். அதுல முதல் வார்த்தை ஹாலே. கன்னடம் என்னமாக்குது? குமாரி ஒண்ணுமே இல்லை, ஒரு சைன் ஒன்று இருக்கும். சைன் மட்டும் இருக்கும், வார்த்தை இல்லை. அது சைன் ஓகே இப்படி போட்டு அது முதல்ல அந்த ரெண்டாவது கீழே இருக்குதுங்களா? மேலே பிரேஸ் லார்ட் இருக்குதா? அது கீழே அந்த எண்டில் அந்த இப்படி இருக்குது பார்த்தியா? இப்படி இருக்குது இல்லையா? அதுதான் ஹாலே. அதான் முதல் வார்த்தை. இது மாதிரி கன்னடா புக்ல வெறும் சைன் மாத்திரம் தான் இருக்குது, வார்த்தை இல்லை. தமிழ்ல ஆலேப்னு இருக்குது, ஆனா கன்னடால சைன் தான் இருக்குது. என்னன்னு தெரியாது. அது மாதிரி பாருங்க, இது எவ்வளவு முக்கியமான வசனம். இது வேதம் சொல்லுகிறது இல்லையா? இந்த ஆங்கிலத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? இங்க நீ வாசிமா, for the script says, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. உந்துமா உந்தல் இல்ல. என்ன விஷயம் அது? கிங் ஜேம்ஸ் விஷயம்னா ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವ ಯಾವನಾದರೂ ಆಶಾಭಂಗ ಪಡುವುದಿಲ್ಲವೆಂದು ಶಾಸ್ತ್ರವು ಹೇಳುತ್ತದೆ. ಶಾಸ್ತ್ರனா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. பரிந்து இந்த இங்கிலீஷ்ல அது இல்ல, வெறும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனா வேதம் வரலையேங்க, ஸ்கிரிப்சர் வரலையே. இங்க என்ன சொல்லுது? For the scripture says no ever believes on him will not be put to shame. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து நீங்க ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா அவங்களுக்காக ராவில ஜெபிக்கணும். நான் தனிப்பட்ட முறையில் நம்மளுக்காகவே ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ நாமெல்லாம் ஒரு குடும்பம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ நாம ஒரு குடும்பம், ஒரு பிள்ளைகள். சொன்னாலே என் ஜனங்கள்னா நீ நான் தான் சபையில. ஏன் இப்போ எனக்கு கூட சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. உலகத்தாருடைய சகோதர சகோதரிகள், ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் யாரு? நீங்க தான். நீங்க வந்தாதான் நான் பேசணும். என் வீட்டில் 10 பேர். 11 வயசு இருக்கும்போது என் பையன், என்னுடைய தம்பி இறந்துட்டான் கேன்சர்ல. இப்போ நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? 9 பேர் இருக்கிறோம். 9 பேர் நாங்கள் பழகுறோம், பேசுறோம். உலகத்தார் சகோதர சகோதரிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ நாம தான், நம்ம தான். நான் மற்றவங்களை நினைக்கிறேன்னு இல்லையா? உங்களை தான் அதிகமாக நினைக்குவேன். உங்கள் சேர் எங்கே வருவாங்களா வரமாட்டாங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்குவாங்களா கேட்க மாட்டாங்களா? அவங்க 4 பேர் ஆர்டருக்குள்ளே கொண்டு வருவாங்களா இல்லையா? சபை 2-3 ஆராதனை நடத்தணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் சபைக்காக. இன்னைக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் கூட நடந்துச்சு. அம்மாவை காலையில் அங்கே கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டார். அது கஷ்டம் ஆகுது நம்மளுக்கு. கீழே வீட்டுக்காரு வாடகை. நம்ம ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதிகமாக கொடுக்கறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. நேரத்தோட கொடுத்துடுங்க. 10ஆம் தேதி 12ஆம் தேதிக்குள்ள கொடுத்துடுங்க. அப்பதான் நம்ம அவங்க கிட்ட நம்ம சும்மா இருக்க முடியும். தாராளமா கொடுக்க கத்துக்குங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாராளமா கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கொடுங்க, தேவனுக்காக கொடுங்க. நம்ம சபை வளரணும். நம்ம சபை இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும், ஒரு இடம் வாங்கணும். ஜபிக்கிறீங்களா இல்லையா? ஜெபிச்சுன்னா நிறைய வந்திருப்பாங்க கூட்டங்க. இனி ஜபம் பண்ண நம்ம ஒரு நாளும் ஊழியம் செய்கிறோம். நம்ம ஒரு நாள் பிற ஜாதி ஜனங்கள் மத்தியில் வெட்கத்தில் போகக்கூடாது. தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறோம் நாம. ஆமே. அவங்களை காட்டி நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். அவங்களை காட்டி நம்ம வார்த்தையில சுத்தமா இருக்கணும். ஆனா சூழ்நிலை. ஆமே. காலையில் 60 கிளாஸ் எடுத்துட்டாங்க கீழே. நாங்க அவமானப்படுறோம். ஆனா ஒரு நாள் கர்த்தர் உயர்த்துவார். ரெட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொல்லியிருக்கிறார் இல்லையா? கர்த்தர் உயர்ப்பார், ஜனங்களை கொடுப்பார், ஆத்துமாக்களை கொடுப்பார். தாராளமா கொடுக்குற ஜனங்களை கர்த்தர் சபையில கொடுப்பார். இனி நம்ம சபை ஒரு நாள் வெட்கத்துல போகக்கூடாது. அப்படி நீங்க நினைக்கணும். நீங்க ஜெபம் பண்ண நான் கொடுப்போம். இனி நாங்கள் வளர்ந்து காட்டுவோம் சபையை.
அல்லேலூயா. என் ஜனங்களை ஒரு நாளும் நான் வெட்கத்தில் விட மாட்டேன், வெட்கப்படுத்துவதும் இல்லை. யார் என்னை விசுவாசிக்கிறார்களோ அவங்க ஒரு காலம் வெட்கத்தை நான் விட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய தேவனே, இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று நாங்கள் வேதத்தில் நாங்கள் வாசித்தோம். கர்த்தாவே, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். கர்த்தாவே, வெட்கப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். கர்த்தாவே, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தாவே, அந்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எவைகள் இருந்தாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லா சூழலிலிருந்து என்னை கர்த்தர் தப்பிவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லா சூழலும் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். எல்லா காரியத்திலும் இரட்டத்தனையாய் உயர்த்துகிற என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற வேத வசன ஜீவனுள்ள வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு இந்த நாளிலே கொடுத்தீரே, அதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், தொடர்ந்து எங்களை உயர்த்தும், தொடர்ந்து எங்கள் தேவைகளை சந்தியும், தொடர்ந்து இன்னும் பரிசுத்தமாய் உம்முடைய சமூகத்தில் வாழ எங்களை பரிசுத்தப்படுத்தும். இன்னும் எங்களை கொண்டு எத்தனை ஆத்துமாக்களை சபையில கொண்டு வர ஆயத்தப்படுத்த இருக்கிறீரோ எங்களை கொண்டு செய்யும் கர்த்தா என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.